நீண்ட பெரிய பிரச்சனை. எனக்கு தொண்டை கட்டியதுனால பேச முடியாதுன்னு சொல்லி தவிர்த்து போனேன். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பெரியாரை பார்த்து தான் எங்க அண்ணன் இதெல்லாம் செய்யறாரு செஞ்சாருன்னு சொல்றதுக்கு இதை விட எங்க அண்ணனை இந்த இனத்தை அவமானப்படுத்த முடியாது. இங்க பாருங்க, பெரியாரை பார்த்து அப்படின்னா எங்க அண்ணன் திருமணத்தை பெரியார் தானே பண்ணிருக்காங்க. எதுக்கு திருப்பூர்ல முருகன் கோயில பண்ணாரு? பெரியாரை பார்த்தா படை கட்டினாரா? இல்ல சுபாஷ் சந்திர போஸ் படையை பார்த்து படை கட்டினார்? எங்கள் முன்னவர்களுடைய மானமும் வீரமும் ஆரமும் தன் நிலத்திற்கு போராடி விடுதலையை பெற வேண்டும் என்று தூண்டியதா பெரியாரின் கோட்பாடு தூண்டி. நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுறது? அடிமைக்கு இல்லை. எங்கள் தந்தை செல்வாட்டை சொன்னவர் எங்க அண்ணனுக்கு முன்னுதாரணமா இருந்து படை கட்ட சொல்லுங்க. பெரியாருடைய கருத்துக்கள் தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க, பெண்களை படையில் சேர்க்க பிரபாகரனை தூண்டியதுன்னா, பெரியாரிடமிருந்து நேரடியா தேர்தல் அரசியல் களத்துல அதிகார களத்துக்கு வந்த அண்ணாவும் கருணாநிதி ஏன் அதுக்கு அவங்க கிட்ட இருக்கா? ஐயா நிர்மலன் பிரபாகரன் தலைவன் ஏன் அவர்கள் முன்னவர்கள் எங்க பாட்டி வேலுநாச்சியாரை பார்த்து அதுபோல மானம் மரத்திகள் தன் படையில் இருந்து ஏன் நினைச்சிடக்கூடாது? எங்க பாட்டன் சுந்தரலிங்கனாரும் அவனுடைய மனைவி வடிவம் நெஞ்சில உடல்ல எண்ணெயை கொட்டிக்கிட்டு போய் அந்த வெடிகுண்டு ஆயுத கிடங்குகளை மோதி அடிச்சது மாதிரி அதுல இருந்து என் கரும்புலி படையை உருவாக்கி இருக்க கூடாது. இதெல்லாம் எதுக்கு பெரியாருக்கு ஒருத்தருக்கு இந்த பெருமையை நீங்க கொடுக்குறீங்க? பெரியாருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க இத்தனை புத்தகம் எழுதினவர், இவள் நாள் அதை எழுதாம என்ன பண்ணீங்க? ஏன் எங்க அண்ணன் இருந்தாருல, எங்க அண்ணன் போராடிக்கிட்டு அப்ப இது ஒரு வார்த்தை பதிவு பண்ணிக்கலாம். எங்க பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க இவ்வளவு புத்தகம் எழுதிருக்கீங்க, அதுல ஒரு வார்த்தை கூட குறிப்பில்லை. ஏன் குறிப்பில்லை? நீங்க என்னைய பார்த்து பதக்கப்படுறீங்களா? நான் உங்களை பார்த்து பதக்கப்படுறேன்னா என்னது? உலக தமிழினம் என்னைய மன்னிக்காதுன்னு இருக்காரு. உங்களை மன்னிக்கிற தமிழினம் என்னைய மன்னிக்காது. என்ன வேலை பண்ணீங்க நீங்க? தனிநபர் வன்முறையாளர் பிரபாகரன் தீவிரவாதி, பயங்கரவாதி, தனித்தமிழ் ஈழத்திற்கு இடமில்லை, ஒருங்கிணை இழந்த இலக்கைக்குள் தீர்வு என்று பேசினது சிபிஎம், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி. 2016 அந்த கட்சி ஆதரிச்சதா இல்லையா? ஆதரிச்சதா இல்லையா? இனத்தை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திமுக. நீங்க ரெண்டு கட்சியின் தினமணியில போர் சூழல்ல பக்கம் பக்கமா கற்றை எழுதின நீங்கள் 24 தேர்தலில் இதே காங்கிரஸையும் திமுகவின் ஆதரிச்சு நின்ற உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னித்தார்கள் என்றால் என்னை மன்னிக்க வேண்டாம். அவங்ககிட்ட தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார், இப்பதான் பேசிட்டு வந்தேன், வரப்போகிறார், 5ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்க போகுது, எங்கள் மகள் துவாரகா உயிரோடு இருக்கிறார், இந்தா வந்துகிட்டு இருக்கிறார், இந்தா பேசிக்கிட்டு இருக்கார், இந்தா போய்கிட்டு இருக்காருன்னு சொன்ன உங்களை உலக தமிழ் மக்கள் மன்னிப்பாங்கன்னா என்னைய மன்னிக்க வேண்டாம்? என்ன விளையாட்டா? எதையாவது பேசக்கூட தம்பி, பதட்டம் நாடுகிறனா என்னை பார்த்து நீங்கள் ஆடு. உங்களை சொல்லலைங்க, பதட்டம் அடைகிறான் சொல்ல, பதட்டம் அடைகிறார் சீமான் சொல்ற பெருமைகள் சொல்றேன். நான் கேட்டேனா? அமைதியா நான் யார்ட்டையும் ஆதரவு கேட்டேனா? நான் கேட்டேனா? நான் பெரியார பேச எதுக்கிறத அவங்க ஆதரிக்கிறாங்க. நான் எங்க அப்பா பாக்ஸா இருக்காருல்ல, அவர் மரணத்துக்கு போகும்போது பிஜேபி எதிர்த்து போராடிச்சு, பேரணி வச்சு ஓட்டு பொறுக்கிறதுக்காக, இஸ்லாமிய ஓட்டை பொறுக்கிறதுக்காக போராடிச்சு. அப்ப நீ என்ன பண்ண? பிஜேபி பேசுறது தப்புன்னு நீ ஆதரிச்சியா? உன் கட்சி சார்ந்து ஒரு தெரியாது அப்பா பாஜக அவர்களுக்கு வணக்கம் செலுத்த அனுப்புனியா? அன்னைக்கு நீ பேசாம தானே? அவங்க என்னைய ரைடு போட்டு என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு போய் என்னை நிற்கதையா நிக்க வைக்கும் போது எனக்கு ஆதரவா வந்தியா? நான் யார்ட்டையாவது கேட்டானா என்னை ஆதரிங்க? நான் இங்க பாருங்க, உலக நாடுகள் எதிர்த்து நிற்கும் போது யாரோட தெய்வம் நின்றாமல் களத்தில் நின்று போரிட்ட வீர மறவன் பிரபாகரனின் மகன். நீ எத்தனை கூட்டணி கூட்டி வா, நீ எவனையும் சேர்த்துட்டு வா, என்னைய வெல்லு. பெரியார் உயிரோடு இருக்கார?
யாரு? நீங்க தானே தூக்கிட்டு வரிய. உன்னைய படிக்க வச்சது அவர் தான். உனக்கு பதினெட்டு கெட்டது அவர் தான். முடி வெட்டினது அவர் தான். அம்மனமா இருந்தா கோவணம் போட்டது அவர் தான். உனக்கு தோலை ஊட்டி விட்டது அவர் தான். கொழுப்பா இல்லையா? என்னைய முன்னவர்கள்லாம் படிக்கல, பெண்களை கட்டி வச்சு சவுக்கால அடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படித்தானே? பெண்ணை அடிமைப்படுத்தினான். பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, படிக்க கூடாது. ஏன் முன்னவர்கள்? உனக்கு திராவிடனுக்கு ஒரு தலைவன் தான். தமிழன் எனக்கு என்றதுக்கு எண்ணில்லாத அளவுக்கு தலைவன் இருக்கான். சொல்லணுமா பட்டியல் போட்டு? இதெல்லாம் சேட்டை தானே.